கத்தர் இன்றைய வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். கத்தர் ரோம் அவர் பவுல் எழுதும்போது இந்த வசனத்துக்கு முன்னாடி உள்ள வசனத்துலேயே 3-4 வசனம் போட்டிருக்கோம். எல்லாம் உயர்வு, தாழ்வு, மரணம், ஜீவன், பசி எது வந்தாலும் கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டான்னு நிச்சயித்திருக்கிறேன் அப்படி சொல்லுவார். அதே மாதிரி பவுலுடைய வாழ்க்கையில் அந்த நிச்சயத்தோடு ஓடும்போது தான் கர்த்தர் வல்லமையாக பவுலை பயன்படுத்தினார். அநேக நிருபங்கள் எழுதுக்கு செய்தார். இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமாக உலகம் முழுவதும் அநேக தேசங்களுக்கு தேவனை அறியதுக்கு தேவன் பவுலை அவளை பயன்படுத்தினார். அவர்களுடைய நிச்சயம் கர்த்தரோடு அவர் பண்ணி அந்த அன்பு அது ஒரு ஆணிவேராக பிடிச்சிருந்தார். எந்த பூமியில் அவருடைய எந்த சிருஷ்டியானாலும் மரணம், ஜீவன், பசி, உயர்வு, தாழ்வு, நிகழ்காரியம், வருகாரியம், எந்த ஒரு காரியமோ நம்ம கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டான்னு நிச்சயத்துக்கு சொல்லுவார். நம்ம வாழ்க்கையில் நமக்கு அப்படி ஒரு நிச்சயம் இருக்குதா அப்படின்னு பார்த்து நம்ம கர்த்தருக்குள்ள அறிஞ்சிருக்கலாம். நம்ம அறிஞ்சு பல வருஷமாக பல தலைமுறை கிறிஸ்தவராக இருக்கலாம், அறிஞ்சு பல வருஷமாக இருக்கலாம். நமக்குள்ளே என்ன அவைக்கிற பலன் இருக்குது, நம்ம அந்த வசனத்தை வச்சு பார்த்தோன்னா எது எனக்கு கர்த்தர் அன்போடு பிரிச்சிடும்னு பார்த்துடலாம். இது மரணமாக பிரிச்சிருமா, ஜீவன் பிரிச்சிடும், பசி வந்த பிரிஞ்சிடும், நிகழ்காரியம், வருங்காரியம், குறைகள் வந்தால் எல்லாத்தும் ஒரு புரிஞ்சிருமானால் நம்ம இன்னும் கர்த்தருடைய அன்பை முழுமையாக நம்ம அனுபவிக்கலைன்னு அர்த்தம். அது நமக்கு என்னன்னு தெரியல, ஏதோ நமக்காக உலக ரீதியாக நம்ம கர்த்தரோடு அன்பு கூறுன்னு அர்த்தம். அந்த உண்மையான அந்த அன்பு கூர்ந்தீங்கன்னா அந்த நாளுக்கு நாள் பலன் வரும். இந்த வேலையில் நம்ம கர்த்தர்ட்ட அர்ப்பணிப்போம். நம்மகிட்ட பலன் இல்லாமல் இருக்குமானால் கர்த்தர்ட்ட கேட்போம், கண்டிப்பாக பலன் கொடுப்பார். நம்ம பூமியில் யார் கேட்டாலும் நம்ம கர்த்தருடைய வேதம் சொல்லுது, கேளுங்கள் தரப்படுன்னு சொல்லுது. நம்ம கர்த்தருடைய பலனை கேட்போம். அந்த பவுல் அவருக்கு அவ்வளோ தீர்மானத்தோட பலன் கொடுத்த தேவன் நமக்கும் கொடுப்பார், அந்த பலனை கொடுப்பார். எந்த சிஷ்டியானாலும் நம்மளை கர்த்தர் அன்பை பிரிக்காதபடி ஒரு பலனை கொடுப்பார். அந்த பூமியில் தேவன் வல்லமையாக அவங்களை பயன்படுத்துவார். எந்த காரியம் வேலை பார்க்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணலாம், இப்போ படிக்கலாம், இல்லை ஊழியம் செய்யலாம், எந்த இதில் செஞ்சாலும் அங்கே தேவனாக மகிமைக்கின்ற உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். பரலோகத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார். அநேக ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு வரதுக்கு உங்களை பாத்திரம் பயன்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவனுக்கு விஷயவராக. ஆமென்.